ஆண்டவரே உம்மை புகழ்வோம், உம் புகழ் பாடி பணிந்திடுவோம். உம்மருள் வேண்டி நாம் வருகின்றோம், உம் பாதம் பணிந்து வணங்கிடுவோம். என்றும் எங்கள் நல்ல தேவனே, என்றும் எங்கள் ராஜனே, உமது பெருமை மகிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். எமது உடைமை, எமது உரிமை, எமது உயிரும் உமதன்றோ. எமது உடைமை, எமது உரிமை, எமது உயிரும் உமதன்றோ. அன்பு ஆயரவர்களே, என் அருமை குருத்துவ நண்பர்களே, அருள் சகோதரிகளே, உள்ளூரிலிருந்தும் வெளியூர்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வருகின்றிருக்கின்ற அன்பர்களே, இறைமக்களே, அனைவருக்கும் என் எளிமையான அன்பின் வணக்கம். இன்று இந்த ஆலயம் நம் எல்லோருடைய கண்களுக்கு முன்னாலும் கண்கொள்ளா காட்சியாக காட்சியளிக்கின்றது என்றால் அதற்கு காரணம் நீங்கள் எல்லோரும். உங்களுடைய நல்லுள்ளம், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய அனுதாபம், உங்களுடைய நன்கொடைகள். உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த தருணத்தில் என்னுடைய இதயத்தின் அடித்தளத்திலிருந்து என்னுடைய கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் வெளிநாடுகளிலிருந்து என்னுடைய நண்பர்கள் ஒரு சிலர் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு தமிழ் தெரியாது. ஆகையினால் ஒன்றிரண்டு வார்த்தைகள் ஆங்கிலத்தில் சொல்ல ஆசைப்படுகின்றேன். On this occasion, I think I will be failing in my duty if I don't make a special mention of my overseas friends. So many wanted to come, but only a handful came because of the situation in the sky. If the church today is a reality, it is because, simply because, only because, and precisely because of your mighty support and help. On this occasion, I put my two hands together and say thanks, thanks, and a million thanks. It is my bounden duty to welcome you with open arms and heart. I wish you a very pleasant, delightful, and comfortable stay in our midst, and carry back home fond, sweet memories of this place, our people, our country, and our culture. Nandri, Vanakkam.